மீன் குழம்பு பண்ணுறதுக்கு மசாலா வதக்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், அடுத்து ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10 போல் வெள்ளைப்பூடு. இதை வதக்கிடலாம். வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன தக்காளியாக 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி இது போல் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1, 2, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இதையும் வதக்கிடுவோம். மசாலா பொடி போட்டு இப்போ அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த வெங்காயத்தோடு வதக்கியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மசாலா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிடலாம். மசாலா பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். இதை வதக்கிடலாம். அரைச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். மசால் போட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இது போல் வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் ஒரு மாங்காயை இது போல் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். மாங்காய் போட்டதுக்கப்புறமா அதிக நேரம் வதக்க தேவையில்லை. சும்மா லைட்டாக போட்டுட்டு தண்ணி புளியெல்லாம் சேர்த்துக்கிட்டால் போதும். குழம்புக்கு தேவையான எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ குழம்பு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா குழம்பு வந்து வெந்துருச்சு. நல்லா கெட்டி சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரவோ ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் வந்து மீனில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் சேர்த்து நம்ம மீன் வறுக்கிறதுக்கு மசாலா தடவும் இல்லையா, அப்போயே தடவி எடுத்து வச்சுட்டேன். இதில் உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிருக்கும், அதுக்காக தான். இப்போ இதை வந்து குழம்புல சேர்த்துடலாம். நல்லா ஒரு கொதி விட்டுறலாம். அதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா மீன் வேக வச்சு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா மீனும் நல்லா வெந்திருக்கு. அந்த மாங்காயும் பார்த்திங்கன்னா நல்லா முழுசாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இந்த டைமில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இறக்கி வச்சிடலாம்.